கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர் செய்தியில முந்தின சீரை பார்க்கலாம். நான் சீர் பெட்டர் தேன் பிஃபோர் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ஓமக்கு எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவாட்டார் உறங்காது காப்பவர் அவரே. என் காலை தள்ளாடவாட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வலுவாது காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், முத்துமுருகன் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். முந்தின சிறை பார்க்க நர்சீத் செய்திக்கு ஆதாரமான வசனம் தொடர் செய்தி எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களிலே உங்களுக்கு இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கலாம். உங்களுக்கு நர்சீர் நடக்கும். முந்தின சீர் அப்படின்னு ஒரு சீர் இருந்துச்சு. ஆனா அது வேற, இது வேற. இது இன்னும் பெட்டர். தோசையிலேயே ஸ்பெஷல் தோசைன்னு ஒன்று இருக்கு. நெய் ரோஸ்ட். வீட்டு தோசை, தடி தோசை. வீட்டு தோசையும் தோசை தான், ஆனா நெய் ரோஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்டோட இருக்கும். இப்ப ஆண்டவர் எப்படி முந்தின சீரை விட இன்னொரு பெட்டர் சீர் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு 2 நினைவுகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற கடவுளை பார்க்கறாங்க. மக்கள்லாம் நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. இந்த பாகால் தான் உண்மையான கடவுளா இல்ல நம்ம கடவுள் உண்மையான கடவுளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாகாலையும் கும்பிடுவாங்க, நம்ம ஆண்டவரையும் கும்பிடுவாங்க. ஒரு தடவை எங்க அப்பா ஒரு சம்பவத்தை சொன்னாரு. திரும்ப அதை நான் உங்களுக்கு சொல்றேன். மிராஜ் மெடிக்கல் காலேஜில் எங்க அப்பா படிச்சார். LMP லைசன்ஸ் மெடிக்கல் காலேஜ். அங்க ஒரு நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு பையன், ஸ்டூடெண்ட், கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரு பக்கா கிறிஸ்டின். அப்ப காலையில அவன் படு கஞ்சனம். எங்க அப்பா பைசா செலவழிக்க மாட்டான்டா அவன். கஞ்சனா கஞ்சி இப்படி ஒரு கஞ்சனை பார்க்க முடியாது. நான் சொல்றது எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா ஸ்டூடெண்ட்னால இத்தனை வருஷம் நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸாம் அன்னைக்கு காலையில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன், குட்டி பையன், ஒரு இந்து சாமி படத்தை வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு துந்தரம் அவனு வச்சிருக்கான். அதை டாயிங் டாயிங்னு அடிச்சுக்கிட்டு அதை ஒரு பிளேட்டையும் வச்சிருக்காங்க கீழே. அப்படியே டாயிங் டாயிங் அடிச்சுக்கிட்டு நடந்து வர்றான் சின்ன பையன். அப்ப அந்த நேரத்துல இந்த கிறிஸ்தவ பையன் போய் ஒரு 10 காசு அந்த பிளேட்ல வச்சான். எங்கப்பா கேட்டாரு, நீ கஞ்ச பயலடா, நீ 10 காசு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி. அவர் சொல்ற எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயேசு இருக்காரு, நான் எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
நான் உண்மையிலேயே இந்த கடவுளுக்கு ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்ல நான் சூப்பர் மார்க் வாங்கிடுவேன். நான் செலவழிக்கிறது 10 பைசா தான், ஆனா மார்க்கு ஒன்னையோட கூட வாங்கிடுவேன். எங்க அப்பா நொந்து போயிட்டாரு. இதான் நிலவரம். பாகலையும் பார்க்குறாங்க, ஆண்டோடைய பிள்ளைகளையும் பார்க்குறாங்க, அவங்க செழிப்பா இருக்காங்க. அது பாகால் கடவுளையும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இருக்கும்போது இப்ப ஒரு தீர்க்கதரிசி எலியா, அவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர அக்னி, உள்ள இருக்கிற அக்னி அப்படி எரியுது. அவங்க கேட்கறாங்க, எந்த நாள் வர, எந்த வர 2 நாளுக்கு கர்த்தர் தெய்வமான கர்த்தர் பாகல் தேவனுக்கு நாங்கள் வாயை பத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு. நம்ம அந்த சேலஞ்சில் பார்த்தா டைம் ஓடி போயிடும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 வசனம், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை, அதாவது பாகால குறித்து சொல்லுங்க, அப்பொழுது அக்னினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம். எல்லாரும் நல்ல வார்த்தைன்றாங்க. இப்ப வாய்ராக்கியத்தை கொண்டாடுறாரு. ஒரு முந்தின சீர் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இறங்கிய அக்னி இறங்கி அந்த சாவி மக்களாம் முகக்குப்புற வந்து கர்த்தரை தெய்வன்றாங்க. இது முந்தின சீர். முந்தின சீரே சூப்பர் சீரு. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த முந்தின சீர் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். எலியா சேலஞ்சு பண்ணிட்டு தண்ணியை ஊத்துறாரு, அங்கிருந்து அக்னி இறங்குது, இறங்கி பதில் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே மக்கள்லாம் குப்புற அடிச்சு விடுறாங்க எலியா செய்த காரியத்தை. இப்ப இந்த சீரை விட ஆண்டவர் இன்னொரு பெட்டர் சீர் கொடுக்கணும். பெட்டர் தான் பிஃபோர். முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர். அதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது வசனத்துல இசைபேல்ங்கிற ஒரு பொம்பளை சொல்றேன், என் 400 தீர்க்கதரிசி கொன்னையில, நாளைக்கு நீ அவுட் ஆயிட்டு, நீ நான் கொல்ல போறேன். இவரு இவ்வளவு நாளும் மக்களை குப்பரடிக்கு இவ்வளவு வச்சாரு, இப்ப இவர் விழுந்துட்டார். எப்படி விழுந்துட்டார் பாருங்க. சூரிய செடியில உட்கார்ந்து இருக்குது, உட்கார்றதெல்லாம் குப்பரை கிடக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். இது ஒரு மாய்மாலமான ஜெபம் அப்படின்னு சொல்றேன். ஏன் மாய்மாலமான ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு உண்மையிலேயே சாகணும்னா எங்க போனோம்? எசபேல்கிட்ட போனோம். எசபேல், நான் வந்திருக்கிறேன் எலியா தீர்க்கதரிசி, ஐ வாண்ட் டு டை இன் யுவர் ஹேண்ட். அதனால நான் 400 தீர்க்கதரிசி கொன்னேன்ல, இப்ப நீ என்ன கொல்லு. அது உண்மையான ஒரு ஆக்ஷன். ஆனா இவருக்கு அதெல்லாம் ஒரு மகிமாலமான மனுஷனை வாழ்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முந்தின சீரை பார்க்கலும் பெட்டர் சீர். ஃபர்ஸ்ட் முந்தின சீர் என்னன்னா அக்னி இறங்கி வந்துச்சு. ஆனா பெட்டர் சீரை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா 19வது அதிகாரம் 5வது சூரியன் இருக்கு. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போச்சு. தூதன் வர்றாருங்க, கேட்டுக்கோங்க. முந்தின சீரியல்ல அக்னி மட்டும் தான் வந்துச்சு. அக்னி வந்து ஆக்ஷன் பண்ணிருச்சு. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நான் இன்னும் உனக்கு பெட்டர் சீர் கொடுக்கணும். அதனால அக்னிக்கு அப்புறம் நான் தேவ தூதன் அனுப்பிச்சு. ஆடியோ வயசுலாம் கரெக்டா தான் இருக்கேன். உன் போன்ல மிஸ்டேக் இருக்கும். வேற யாருக்கா அது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்கு. இந்த போன் வச்சிருக்கேன். ஏன் வேற யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்க. ஆரோக்கியராஜுக்கு தான் காதுல டிஃபெக்ட் ஆன தெரியல, பாத்துக்கோங்க. சரியா? உன் போன்ல வால்யூம் பண்ண கூட்டி பாரு. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு இது வந்து ஏற்கனவே ஆண்டவர் இந்த மாதிரி ஒண்ணு செய்திருக்கிறார். முந்தின சீர்லயே ஒண்ணு செஞ்சுட்டாரு. 17வது அதிகாரம் 3வது வசனத்துல 1 ராஜாக்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீ போய் ஒளிஞ்சுக்கோங்கிறாரு. கேரியர் நதியில போய் ஆற்றுக்கு பக்கத்துல அங்க தண்ணியை குடிச்சுக்கோ. நான் தூதன் அனுப்ப மாட்டேன், ஒரு காகத்தை அனுப்பு. காகம் வந்து சாப்பாடு கொடுக்கறது பெருசா, தூதன் வந்து கொடுக்கறது பெருசா? தூதன். அதே சம்பவம், அதே மாதிரி நான்வெஜ் ஃபுட்டு, இறைச்சி அப்பத்தை அனுப்புறாரு. அந்த நர்சீர்ல பாத்தீங்கன்னா காகம் கிடையாது, இப்ப தேவதூதன் வர்றாரு. ஆண்டவர் பாக்குறாரு, இது காணாதப்பா, இவனுக்கு இன்னும் நான் பெட்டர் சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா 11வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர்
நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவத்தில் நில் என்றார். இதாங்க பெட்டர் நற்சீர்ங்கிறது. இதான் என்னது பாருங்க, அவரே வந்துட்டார். இதாங்க இதை விட ஒரு நர்சீர் நீங்க பார்க்க முடியுமா? என் பிள்ளை சோர்ந்திருக்கான், சாப்பாடு கொடுக்கறதுக்கு காகத்தை அனுப்புனேன், இப்ப தேவதூதன் அனுப்புனேன், இப்ப நானே வந்துட்டேன். வந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 15 வசனத்தை பாருங்க. அந்த இப்ப ஒரு ராயல் ஒர்க் கொடுக்கிறார். இந்த ராயல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சீரியா மேல் ராஜாவை அபிஷேகம் அசகேலு. ராஜாவாக அபிஷேகம் பண்றது ஒரு பெரிய ஒரு வேலை. அது செய்யறது யாரு? இந்த எலியா. பாருங்க, முந்தின சீர்னு ஒரு சீர் இருந்துச்சு, அது அக்கனி இறங்கி வந்துச்சு. உடனே ஒரு டவுன்ஃபால், குப்புறா கிடக்கிறாரு. ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கணும், எல்லாம் இருக்க முடியாது அனுப்பிட்டார். இப்ப யார் வர்றா? அவரே வந்துட்டார். வந்து ஒரு ராயல் ஒர்க்கை கொடுக்கிறார். அந்த ஒர்க்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு ஃபாலோயர் வேணும். இப்ப நீ அது மட்டும் காணாது, உனக்கு அப்புறம் ஊழியத்தை செய்ய ஒரு ஆள் வேணும். எலிசா, எனக்கு பல முறை பல நாட்களாக என்னுடைய இந்த ஊழியத்தை யார் செய்வாங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கும். எவ்வளவு நாளைக்கு என்னால் ஓட முடியும், இந்த டைமிங்கை கரெக்டாக வைக்கணும், இந்த வாரத்தோட செய்தி கொடுக்கணும், அந்த செய்தி முந்தின செய்தியோட வித்தியாசமா இருக்கணும், யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்களா நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஸ்டீஃபன் வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்டீஃபன் வந்திருக்காரு, அவர் பைபிள் டீச்சர், நிறைய சர்ச்சில் மெசேஜ் கொடுப்பாருட்டு. ஆனால் அவருடைய அழைப்பு வேற, ஆல்நைட் ஊழியம், பல ஆலயத்தில் போய் செய்தி சொல்றாரு. இந்த ஊழியத்தை அவர் செய்ய மாட்டேங்க. அவருக்கு பாரம் வந்தா செய்வாங்க, ஆனா நான் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வருவார். ஆனா இங்க ஆண்டவர் கான்ஸ்டர், இங்க பாரு, நீ ஓய்வு எடுக்க போற, உனக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஒரு ஆளை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி 19 பாருங்க. 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை கண்டான். 12 ஏர் அப்படின்னா அவன் ஒரு மல்டி பில்லியனர். இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஏரை வச்சு ஓட்டுறவன் இருப்பான், ஆனா டிராக்டர் வச்சு ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா? அவன் பேங்க் கெத்தா வைப்பான். இவன் ஒரு நாள் முழுவதும் அடிக்கிறத இவன் 10 ஏக்கர் அடிச்சுட்டு வந்துடுவான், சாரன்ட்டு. ஒரு 12 ஏக்கர் ஏரை வச்சு ஓட்டுறாருன்னா ஒரு பெரிய பில்லியனர் ஒருத்தனை பிடிக்கிறாரு, அவனை ஸ்தானத்தில் வச்சுறாரு. இது முந்தின சீரை விட பெட்டர் சீர். ஒரு கருத்தை சொல்லக்கூடாது நினைப்பேன், சொல்லாம இருக்க முடியும். அநேக ஊழியக்காரர்கள் அந்த ஊழியன் தான் பிள்ளைகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பிரதர் அகாஸ்டின் ஜாபாக்குமார் உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு, பிள்ளைகளை கூப்பிட்டாரு, இதில் ஒரு கல் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஊழியத்தை யார் ஆண்டவர் கொடுப்பாரோ அவங்க தான் நான் அதை கொடுப்பேன். நீங்க அதனால ஒரு பொம்பளை பிள்ளைய டாக்டர் ஆக்கிட்டாரு, அப்படி அவங்கள ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டாரு. நீ ஊழியம் செய்யணுமா செய்யு, ஆனா இந்த ஊழியம் அது அவர் கொடுப்பாரு அப்படின்ட்டாரு. ஆனா இவருக்கு பார்த்தோம், அந்த இரட்டிப்பான பவரான ஒரு ஆள்கிட்ட கொடுக்கிறாரு. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது பாத்தீங்கன்னா, எலியா போறாரு. எலிசாட்ட கேட்கிற, உனக்கு என்னப்பா வேணுங்கிறாரு. உங்க வரத்துல எனக்கு டபுள் வேணுங்கிட்டாரு. அந்த வாஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மக்கா இல்லாம டபுள் வேணும் எனக்கு, அப்படி விட்டாதான் நர்சீரை அந்த கொடுத்தாரு. சரி, இன்னொரு நபர் நம்ம பார்க்க போயிடும். அடுத்த நபர் நர்சீர் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 17வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 17:11. இவருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17:11, என் நாட்கள் போயிடுச்சு, நல்ல சீருள்ள நாட்கள்லாம் போயிடுச்சு, இனி எதுவும் வராது எனக்கு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் சிலுவையில சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனை அற்று போயிட்டு. சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான்ஸ். இப்ப நான் ஒரு 3 நாள் சுதந்திரம் போயிருந்தேன், அங்க இருக்கும்போது செய்தி எழுதினேன். இந்த செய்தியில் அங்க உட்காந்து எழுதிட்டேன். நாளைக்கு உள்ள செய்தியை நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன்.
இதெல்லாம் என்னுடைய பிளான், ஃபியூச்சர். நாளைக்கு நாளை அடுத்து என்னது, சண்டைக்கு இறங்கின செய்தி, இப்படி எல்லாம் என் சிந்தனைகள் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா விவசாயம் எல்லாம் போக மாட்டேங்குது, எல்லாம் ஆஃப் ஆகி போச்சு. என் இருதயம் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனை போச்சு. 12 அவைகள் இரவை பகலாக்கிட்டு இரவை வெளிச்சத்துக்கு நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்காக வீடாயிருக்கும், இருள் எனக்கு படுக்கையாயிருக்கும். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன். 14 புழுக்களை பார்த்து நீங்கள் என்னுடைய தாய் சகோதரன். புழுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் மறைச்சிட்டான், பெட்டி வச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வயிற்றிலேயே சில கிருமிகள் இருக்கும், அது புழுக்களாக மாறிடும். மாறி அப்படி நம்முடைய சரீரத்தை கடிச்சு 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 தின்னுக்கிட்டே இருக்கும். தின்னு 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 அது இன்னும் மல்டிபிளை ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பெர்டிகுலர் சரீரம், டெட் பாடிக்குள்ள நடக்கிற காரியம். இது யோபுக்கு தெரியுது. அதனால நீங்கெல்லாம் வருவீங்க, நீங்க யாரா இருப்பீங்க, எனக்கு தாயும் என் சகோதரியும் என்று. கல்யாணம் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த தாய்க்கும் சகோதரிக்கும் இருக்கிற அழுக பாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி என் கதை முடிஞ்சு போச்சு. முந்தின சீரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு நசீரே வராது அப்படின்னா உறுதியாக நம்பின யோபு நம்ம பார்க்கிறோம். 15 என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்திலே காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாக எல்லை போர்வோம் என்றார். இதுதான் என் வாழ்க்கையில என்னுடைய சீர் முடிய போகுது. சரி, முந்தின சீர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 29வது அதிகாரம் 6வது 29 அது முந்தின சீர். என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க செட்டியார் அப்படின்னு ஒரு இருக்காங்க. அந்த செட்டியார் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இலையில தான் அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இலையில கொஞ்சம் நெய்யை ஊற்றுவாங்களாம். எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே தூக்கிட்டு நடந்து போவாங்களாம். அந்த செட்டியார் அந்த இலையை தூக்கிட்டு போனால் அது வந்து நெய்யா உடையுமா. பார்க்கும் போது போறையா செட்டியார் எப்படி சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவர் என்ன, என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல் இருந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இங்கு வந்துடுச்சு. சீர் வருதா? சீர் வருது. கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. அது இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். போச்சு. இப்ப அவருடைய மனசு என்ன சொல்றது? புழு என்னுடைய தாய், புழு என் சகோதரி, இவங்க எல்லாம் வருவாங்க, நான் பாதாளத்தில் இறங்க போகிறேன் இப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த முந்தின சீர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம் 29:7 நான் பட்டணத்து வீதியின் வாசலிலே புறப்பட்டு போய் வீதியிலே என் ஆசனத்தை போடும் பொழுது ஒரு சேர் போட்டுருவாங்க. அந்த சேர்ல இவருடைய சேர், வேற யாரும் உட்காரக்கூடாது. நாட்டாமை அப்படின்னு ஒருத்தர் கிராமத்தில் இருப்பார், சினிமா சொல்லல. அந்த நாட்டாமைக்கு ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல அவர் தான் உட்காரணும், வேற யாரும் உட்காரக்கூடாது. வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர்கள் எழுந்திருப்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினாலே தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பிரபுக்கள்னா இந்த ராயல் பீப்புள், அவங்க கூட இவரை வந்தாச்சு நிறுத்தி அவங்க வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முந்தின சீர். ஆனா முந்தின சீர்லாம் போய் இப்ப அவர் காத்துக்கிட்டு எதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காரு? புழு வரும், இனி எனக்கு நர்சீர்லாம் வராது. என்னை கேட்ட காதுகள் என்னை என்ன அர்த்தம்னா, நான் பேசுறத யாராவது கேட்டாங்கன்னா அவன் பாக்கியவான. யோபு பேசுறியா கேட்டா ஐயோப்பா என்ன ஒரு யோபு எஜமானன் முதலியால், அவரு என்னெல்லாம் அவருக்கு அடமொழி கொடுத்தாங்கன்னா பைபிள் இல்ல, ஆனா அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னை கண்ட கண் சாட்சிட்டு முறையிடுகிற ஏழைகளையும் ரட்சித்து. இப்படி எல்லாம் இருந்த முந்தின சீர் அவுட் ஆகி போச்சு. இனி இது வருமா? வராது அப்படின்னா அவர் உறுதியாக நம்பினார். அடுத்து பாருங்க 35:8 வாசி. 35:8 அந்த முந்தின சீர் போனதுடைய காரணம் என்ன சொல்லி நண்பர்கள் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35:8 உம்முடைய பாவத்தினாலே உம்மை போன்ற மனுஷர்களுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதினாலே மனுபுத்திரன் லாபம். உம்மை போன்ற இதெல்லாம் மோசமான டிக்கெட். அப்ப அந்த முந்தின சீர் ஏற்கனவே போயிருச்சு. இவர் மரணத்துக்கு காத்துட்டு இருக்காரு.
புழு வருவிட காத்துட்டு இருக்காரு. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி ஒரு அக்னி மாதிரி ஒரு வார்த்தை வருது. அது என்ன சொல்றதுன்னா, உன்னை இருக்கிற பாவந்தாயா இதெல்லாம் வந்துச்சு. அப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 35:13. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார். வீண் வார்த்தை நீ பேசுறதுலாம் வேஸ்ட், காரணம் ஒரு பாதி. ஆனா முந்தின சீரை விட ஆத்தர் என்ன பெஸ்ட் சீர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 42வது அதிகாரம் 16வது வசனம். இந்த சீர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவருக்கு அறிமுகமான அனைவரும் வந்து, இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் எங்க போயிருந்துச்சு தெரியாது, எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. ஐயா இந்த யோபு உங்க அண்ணா, ஐயா எங்க அண்ணாலாம் கிடையாது, எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவனோட டபுள் ஆசீர்வாதம் அடிக்கிறாரு. வந்து அவனுக்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்கு அங்காலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவர் ஒரு தங்க காசும் புன் ஆபரத்தையும் கொடுத்தார். கோல்டு கிஃப்ட். உங்களுக்கு யாராவது தங்க காசு தங்க ஆபரணத்தை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இது நீங்க கற்பனை தங்க வைக்கிறாலும் இன்னைக்கு நீங்க கற்பனையில கூட கிடைக்காது. ஆனா யோபுக்கு இதான் பிந்தினச்சு. பெட்டர் தேன் பிஃபோர். முன்னாடி எல்லாம் இருந்துச்சு அவருக்கு, எதுவுமே இல்லை. ஆனா அந்த கிஃப்ட் எல்லாம் வரல. இது மாத்திரம் கிடையாது, எல்லாத்தையும் யோபு முன்னலு ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்துல அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வசனத்துல தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படும். பெஸ்ட் ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு அழகு இருக்கு, டிமாண்ட்ல இருக்குது. எல்லாரும் கேட்டு வராங்க, உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்க, உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாப்போம், பிள்ளை படிச்சுக்கிட்டு தானே இருக்கா, உள்ள வந்து அப்படி ஒரு ஆசை இருக்கும். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் கம்மியா இருந்து நீங்க தான் பின்னாடி போகணும். அது மாத்திரம் கிடையாது. இந்த பிந்தனை சீர்ல என்ன ஒரு ஆசீர்வாதமான காரியம் அவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பார்க்கணும். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சொன்னார். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷேர். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஷேர் கொடுக்கிறார். சரி, இன்னொரு சீடை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். கடைசியாக ஒரு சீடை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. 37வது அதிகாரம் முதல் வசனத்துல பல முறை நம்ம தியானிச்ச காரியம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. வாசிக்கிட்டா 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, எசேக்கியேல் மேல அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவி என்னை நடக்க பண்ணினார். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கும் போதே நாங்க அந்த போன்ஸ் விலைக்கு வாங்கணும். நான் ஜாயின் பண்ண வருஷம் 300 ரூபாய் ஃபுல் செட்டு. இந்த கல்லு, ஹியூமரஸ், போராம எல்லா விரலும் சுடுகாட்டில் போய் கலெக்ட் பண்ணி அதெல்லாத்தையும் எடுத்து பெயிண்ட் அடிச்சு அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. நாங்கள் கேட்போம், போன் செட்டு என்ன விளையாண்டு 300 ரூபா. 1975 300 ரூபாங்கிறது பயங்கரமான ரேட்டு. அன்னைக்கு ஒரு மெஸ் பில்லே எனக்கு 120 தான் வரும். 120 ரூபாய் தான் எனக்கு மெஸ் பில்லே வரும். ஆனா 300 ரூபா கொடுத்து அந்த செட்டு நான் வாங்கி அதை நான் படிக்கணும். எங்களுக்கு எலும்புங்கிறது எங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா கட்டாயம் எசேக்கியேலுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்காரு. இதுல நடக்கிறாரு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இது உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மிகவும் உலர்ந்ததா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் இந்த தரிசனத்தை காட்டினாரு. ஆனா இதை விட ஒரு பெட்டர் தரிசனத்தை முதல்ல காமிச்சார். அது என்ன தரிசனம்? எசேக்கியேல் 1வது அதிகாரம் 4வது வசனம். இதுதான் ஒரு சீரை காமிச்ச முந்தின, இது ஒரு பெஸ்டர் சீர். 1:4 எசேக்கியேல். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் அதோடு கலந்த அக்னி வரங்கள். இது என்னன்னா பரலோக காட்சி.
சொகுசா வீரம். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் பரலோகத்துக்கு போயிட்டு வரது என்னமோ அந்த டவுன் பஸ்ல போயிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஊழியக்காரர், அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, மறிச்சுட்டார். அவர் சொல்றத பாத்தீங்கன்னா தலை சுத்திரும். அவருடைய கேசட்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஒரு கேசட்ல அவர் அதே ஊழியக்கார பேர் சொல்ல மாட்டேன் சொல்றாரு, நான் பேங்க்குக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரி, இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கே, முழங்கால் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு கை அப்படியே வந்துச்சு, என்னை அப்படியே தூக்கிட்டு பரலோகம் கொண்டு போச்சு. ஆண்டவர் என்னை பல இடங்கள்ல காமிச்சாரு, பிதாட்ட கூட்டிட்டு போனாரு. இப்படி நாங்க பார்த்துட்டு என்னை இறக்கி விட்டாரு. எனக்கு சட்டையெல்லாம் வேர்த்து தொப்பு தொப்பாகி போச்சு. நான் அப்புறம் பேங்க்கு போனேன். இது ஒரு கேசட்ல இப்படி சொன்னார். இன்னொரு கேசட்ல, நான் இதுவரை பரலோகமே போனது கிடையாது. என்னை முதல் முறையாக என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, மகனே, உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் எல்லாம் காட்டுவேன். பரலோக தரிசனம். இங்க எசேக்கியேல் பார்த்தாரு, அந்த ஊழியக்காரர் பார்த்தாங்க. அந்த தரிசனம் தான் என்னுடைய முதல் தரிசனம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வருஷம், கரெக்டா அடுத்த வருஷம், இது ஏதோ பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்துட்டாராம், மகனே, நான் சொன்னதை மறந்துட்டியா? நான் உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உடனே நான் அங்க கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன் பரலோகத்துக்கு, வா போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனாராம். பேங்க்ல வேலை போறதுக்கு முன்னாடி என்னை முத கூட்டு போனேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? பிறந்த நாள் எது உண்மைன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அவர் மறிச்சிட்டார். ஆனா முந்தின சீர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குல நடந்து 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 பயமா இருந்திருக்கும். ஐயோ பயமா இருக்கேங்கிறது. இப்ப ஆண்டவர் சிலர் பரலோக காட்சி காட்டுறாரு. இந்த பரலோக காட்சியில யாரை பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சிங்காசனத்தின் சாயல் மேலும் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயல் இருந்தது. இது என்ன சிங்காசனம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் பரலோகம் போனது கிடையாது, ஆனா பைபிள்ல போயிருக்கேன். இது எத்தனையோ வரை சொகுசா நேரம் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்ப இந்த தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் காமிச்சார். இது உண்மையிலேயே தரிசனம். இது சக்கரத்துக்குள் சக்கரம், பல காரியங்களை எனக்கு ஆண்டவர் காமிச்சிருக்காரு. அது ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது அவருடைய இடுப்பு கீழ் இடுப்பு மேல் 2 சொகுசா நிறந்தது, இடுப்பா காணப்பட்டது, கீழெல்லாம் அக்னிமயமா இருக்கு, அதை சுற்றிலும் பிரகாசமா இருக்குது. இந்த தரிசனத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். இது பிந்தின சீர், முந்தின சீர் ஒன்று, பிந்தின சீர். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இது நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா. பெட்டர் தேன் பிஃபோர் என்ற செய்தியை நாங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் சீர் கம்மியாக இருந்ததோ அதை பெட்டர் சீர் கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன்.